வணக்கம் வாழ்த்துக்கள். ஓகே, என்ன மாதிரி இருந்தது? எப்படி இருந்தது? வணக்கம். அருமை இருந்தது. பல தடைகள், பல இடையூறுகள், விமர்சனங்களை தாண்டி இன்றைக்கு வெற்றி பெற்றுக்கிறீர்கள். சந்தோஷமா இருக்குது. சாதனை நாயகர்களுக்கு பொன்னாடை போட்டி வரவேற்கிறார்கள். ஆனா இதை விட இன்னும் செய்யணும். ஆனா இன்றைக்கு மழை இல்லாட்டி இதை விட பெருசா செஞ்சிருக்கலாம். நிப்பாட்டணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கேன். ஆனா எந்த ஒரு முயற்சியுமே சரி வரையில. எங்களோட சகோதரங்களோட சப்போர்ட்டாலையும் கண்டிப்பா எல்லாம் உள்ள எப்படி இந்த அந்த தைரியம் இருந்தபடியே தான் இந்த வாசல்லே முடிக்கிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் ஒரு சாதனை நாயகனை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நான் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு முன்பாகத்தான் நிற்கிறேன். பாருங்கள், வெளிப்புறத்தில் நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்ல மழை அடித்து ஊற்றி கொண்டே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக வெள்ளமாக தான் இருக்குது. நல்ல மழை கொட்டி தீர்த்து கொண்டு இருக்குன்னு சொல்லணும். இந்த மலைக்களையும் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் புரோஸ் இலங்கையில் நிறைய பேர் வந்து இலங்கையினுடைய கரையோரங்களை வந்து சுற்றி வந்து சாதனை படுத்தியிருந்தாங்க, நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி எங்களுடைய தமிழ் யூடியூபர் தமிழ் புரோஸ் அவர்கள் வந்து இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களுக்குமான நடைப்பயணத்தை வந்து மேற்கொண்டிருந்தார். உண்மையிலே வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. அது குறிப்பாக கிட்டத்தட்ட இப்போ 100 நாட்களை தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 90 நாட்களுக்கு மேலே கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக இந்த நடைப்பயணத்தை வந்து மேற்கொண்டு இன்றைய நாள் இறுதி நாள் எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கே வந்து இந்த நடைப்பயணத்தை முடிக்கிறாங்க. நல்லூர் கந்தசாமி கோயிலில் இப்போ 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே வரேன்னு சொல்லி டிக்டாக் பக்கங்களில் போட்டிருக்காங்க. அவரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். உண்மையிலே வந்து நிறைய தடங்கல்களுக்கு தாண்டி இந்த ஒரு சாதனையை வந்து இன்றைய நாளில் நிறைவு செய்கிறார். நிறைய போலீஸ் கழிவுடிகள் எல்லாம் வந்து அவருடைய பயணத்தை வந்து நிறுத்துவதற்கு கூட நிறைய வழிவகைகள் வந்து செய்யப்பட்டது. எவ்வளவோ விமர்சனங்கள், நிறைய பேர் கோல் பண்ணி அசிங்கமாக காய்க்கிறது, உனக்கு என்ன வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி காய்க்கிறது, ஆர்டென் காசை வேண்டி நீ இப்படி எல்லாம் செய்கிறான்னு சொல்லி அவரே வந்து டிக்டாக் பக்கத்தில் என்னுடைய பேஸ்புக் தளங்கள்லையும் வந்து நிறைய காணொலிகள் வந்து போட்டு கொண்டிருந்தார். அப்படின்னு என்னதான் இருந்தாலும் நிறைய யார் காய்ச்சாலும் என்ன காய்ச்சாலும் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட பயணத்தை வந்து நிறைவு செய்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து நிறைய பேர் அவரோட ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் அவரோட சேர்ந்து இருந்து, அவரோட சேர்ந்து 2 நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து 3 மாதங்களாக வந்து நடக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அவருடைய நண்பர்களுக்கும் அந்த ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லணும். தமிழ் ரோசனுடைய வெற்றி பயணம் இன்றைய நாளில் நல்லூர் கந்தசாமி கோயிலில் நிறைவடைகின்றது. கொட்டும் மலைகளையும் தங்களுடைய பயணத்தை வந்து முடிக்கணும் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோட கடின உழைப்பை போட்டு இன்றைக்கு இங்கே வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்தோணும். நாங்கள் அவருடைய பயணம் வந்து ஆரம்பிக்க ஒரு சக யூடியூபராக ஒரு வீடியோ காணொலி ஒன்று போட்டிருந்தேன். அதே மாதிரி அவருடைய வெற்றி பயணத்திலையும் நாங்களும் ஒரு பங்கு கொள்ளணும், நாங்களும் வந்து கலந்து கொள்ளணும், அவரை வாழ்த்தணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். அவர் வந்த உடனே அவரோட கதைப்போம், அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளை வந்து கேட்க முடிந்தால் கேட்போம், எவ்வாறுபட்ட சவால்களை வந்து மேற்கொண்டார் என்றதை வந்து நாங்கள் கேட்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. வந்த உடனே மிச்ச விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இது வரைக்கும் யாராவது எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பலத்த மழை வந்து அடித்து கொண்டிருக்கிறது. சக யூடியூபர்ஸும் வந்து வந்திருக்கணும் அதை வரவேற்கிறதுக்காண்டி. என்னது வந்திருக்கிறீங்க? தமிழ் ப்ரோஸ் வார இன்றைக்கு நடைப்பயணத்தை முடித்து நல்லோடிக்கு வரவேற்போம் தான். ஓகே, சந்தோஷமா? சந்தோஷம். ஓகே, இப்போ தமிழ் ப்ரோஸ் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்க, நல்ல மழை, தொடர்ச்சியாக நல்ல மழை வந்து அடித்து ஊற்றிக்கொண்டே இருக்குது. பாருங்கள், வெள்ளம் வந்துடுது. கோயிலுக்கு முன்னால் பாருங்கள், பயங்கர வெள்ளமாக இருக்குது. ஓகே, வந்த உடனே மிச்ச விஷயங்களை பார்ப்போம். இப்போ ஆலயத்தை அண்மித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ தமிழ் புரோஸ் பெரிய ஒரு பட்டாளத்தோட வாரார் நடந்து வந்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு இப்போ கிட்ட வந்துட்டோம் அவரை பார்க்குறதுக்காக. பாருங்க, கொட்டுற மலைகளையும் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ஆல்ரெடி சந்திக்கு வந்துட்டேன். மாநகர சபை
நல்லூர் மாநகர சபை அதுக்கு வந்துட்டோம். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. பாருங்க மக்களே, பெரிய ஒரு படைப்பட்டாலுமே வராங்க ஆட்டோவில். இந்த பாருங்க, மாலை எல்லாம் அணிவித்து பாருங்க வந்து கொண்டிருக்காங்க. பாருங்க வராங்க, மழைக்கு நினைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். என்ன மாதிரி இருந்தது? எப்படி இருந்தது? அருமை எப்படி இருந்தது? பல தடைகள், பல இடையூறுகள், விமர்சனங்களை தாண்டி இன்றைக்கு வெற்றி பெற்றுக்கிறீர்கள், சந்தோஷமா இருக்குது. இனச்சதான் செய்து காட்டிட்டீங்களா? கொஞ்ச நேரம் கதையை கதைச்சாங்களே, கதைச்சாங்க. என்ன நாங்கள் எல்லாம் ஓனாலும் பார்க்குறோம். நாங்கள் அப்படியா? எனக்கு விமர்சனங்களை தாண்டி அன்பு கிடைச்சிருக்கு. போலீஸ் தடைகள், அதை தாண்டி எங்களோட ஃபோன் கோல்கள். மழைக்கு நல்ல இதே மழை பாருங்க, மலைக்கு நினைஞ்சு தன்னுடைய வெற்றி பயணத்தை நிறைவு செய்வதற்காக தமிழ் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். 25 மாவட்டங்களுக்கான நடைப்பயணத்தில் பாருங்க, நிறைய சாமி மேரில் வந்திருக்கிறோம். எப்படி இந்த பயணங்கள்? அடிக்கிற மலைக்கு யார் போட்டது மாலை? வரவேற்பு என்ன மாதிரி சொல்லுது? 3 மாதங்கள், 3 மாதம் நல்ல ஒரு அனுபவம். உண்மையிலேயே எவ்வளவு விமர்சனங்கள், போலீஸ் தடைகள். அதாவது அது காய்க்கிற மரத்தை தான் கல்லறிவாங்க. நான் காய்க்கிற மரம் வரைஞ்சிட்டு இல்ல, இந்த சாதனையை வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கேன். ஆனா எந்த ஒரு முயற்சியுமே சரி வரையில. எங்களோட சகோதரங்களோட சப்போர்ட்டாலையும் கண்டிப்பா நல்ல உள்ளங்களின் அன்புகளாலையும் எங்களோட பயணம் இனிதே முடிவடைய போகின்றது. இந்த வந்துட்டாங்க, நல்லருக்கு முன்னால வந்துட்டாங்க. வெற்றிதான். 25 மாவட்டம் கடந்த இந்த மலைக்கையும் நிறைய பேர் தமிழ் ரோச வெட்டியை வந்து வாழ்றதுக்காக வந்திருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. மலைக்கு நினைஞ்சு தொடங்கின அதே இடத்தில் மலையில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. கே சங்கர், யோசிச்சிருப்பீங்களா? வந்து முடிப்பேன் இது இருந்தா வலிக்கிறேங்க. அந்த தைரியம் இருந்தபடியே தான் இந்த வாசல்லே துவங்கி இந்த வாசல்லே முடிக்கிறோம். 25வது மாவட்டம் 107வது நாள். 107வது நாளா? அடுத்த இந்தியாவா? புறப்படுவோம். மாத்தி கொண்டு போங்க. கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு 6 மாசம் இடைவெளியில வலிக்கிட்டுருவோம். அப்படி 6 மாசம் இடைவெளியில மீண்டும் வலிக்கிட்டுருவோம். வாழ்த்துக்கள். சாதனை நாயகர்களுக்கு பொன்னாடை போட்டி வரவேற்கிறார்கள். ஆனா இதை விட இன்னும் செய்யணும். ஆனா இன்றைக்கு மழை இல்லாட்டி இதை விட பெருசா செஞ்சிருக்கலாம். மழையில் கொஞ்சம் நிறைய பேர் வர முடியாம போச்சு. மழை என்ன முடியாது, மழை வெளுத்து வாங்குது. போய்
இவரும் நடந்து வந்துக்காரா அவன் 100 நாள் வந்திருப்பான். சார் இது முருகனை தோணையிலையா கும்பிடா இல்லை வணக்கம் அவனும் இந்த தண்ணிக்கு மழை எந்த போட்டோ போய் இல்லை. நீங்க பண்ணி வச்சு ஓட 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 வாரம் வந்து இங்கே பக்கத்துல நீங்க அப்படி அங்க எல்லாத்துலயும் பாதி கொடுப்பியா அப்படி கேட்கக்கூடாது. திருப்பி கொடுப்போம் வாழ்த்துக்கள். ஓகே, உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 107 நாட்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். 107வது நாளில் இலங்கை முழுவதுமான அந்த 25 மாவட்டங்களுக்கான பயணத்தை சிறப்பாக வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள். நண்பர்கள் சேர்ந்து அவரை வரவேற்றிருக்கிறார்கள், வாழ்த்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர் மென்மேலும் பல பல சாதனைகள் வந்து இன்னும் செய்யணும் என்றதை மந்தியில் சொல்லிக்கொண்டு இன்னொரு அழகான காணொளி வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய்.